ஹாப்பி ஓணம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு ஹேர் பவு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 மீட்டர் அளவுக்கு ஒரு கோல்டன் லேஸ் எடுத்திருக்கேன். அதனோட எண்டை இந்த மாதிரி மிடில் ஃபிங்கரில் ஒரு 3 சுற்று வந்து சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா மிடில் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் இந்த மாதிரி ஒய்டாக எடுத்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு திரும்பவும் ஒரு 3 சுற்று இந்த மாதிரி சுற்றிக்க போகிறோம். மீதி இருக்க அந்த லேஸை ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க கேப்பில் வந்து விட்டு வெளியில் எடுத்துட்டு மேலே இந்த மாதிரி போட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் சுற்றினதை எடுத்து விட்டுட்டு 2 ஃபிங்கர்ல இருந்தும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஹேர் பவு வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ நமக்கு 3 லேயர் வந்து கிடைச்சிருக்கும். 3 லேயர் சுற்றணும் இல்லையா, அது வந்து கிடைச்சிருக்கும். கரெக்டாக வந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா நல்ல சூப்பரான பவு உங்களுக்கு கிடைச்சிருச்சு பாருங்க. இது இன்னும் அழகாகிறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வி கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து தேவைப்பட்டா இந்த மாதிரி நூல் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா ரொம்ப செக்யூராக தான் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இது கூடவே நான் வந்து அலிகேட்டர் கிளிப்பை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது கூடவே இன்னும் அழகாக காட்டுறதுக்காக ஸ்டோன் செயினையும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.